வணக்கம் தமிழகம். காது மூக்கு தொண்டையில் உண்டாகக்கூடிய போதைகள் குறித்த எனது தொடர் சொற்பொழிவில் இன்று ஹிப்போக்ரட்டிக் ஓத், அதாவது ஹிப்போக்ரட்டிஸ் உறுதிமொழி என்பதை பற்றி பார்ப்போம். I swear by Apollo, Healer, by Asclepius, by Hygeia, by Panacea, and by all gods and goddesses, making them my witness, that I will carry out, according to my ability and judgment, this oath and this indenture என்று ஆரம்பிக்கிறார். அதாவது அப்பல்லோ என்கின்ற மருத்துவத்திற்கான கடவுள் மற்றும் ஈஸ்கிலிப்பஸ் குணப்படுத்துவதற்கும் உரிய கடவுள் மற்றும் பெண் தெய்வங்களான ஹைஜியா, அதாவது சுகாதாரத்திற்கான கடவுள், பெனீஷியா வைத்திய முறைக்கான கடவுள், இவர்கள் அனைவரும் அப்பல்லோ என்ற கடவுளின் குழந்தைகள் என்பதையும் நாம் மறக்கக்கூடாது. அதுபோல இந்த ஆண் பெண் கடவுள்களை சாட்சியாக வைத்து கொண்டு என்னுடைய திறமைக்கும் பட்டறிவிற்கும் ஏற்ப மருத்துவம் செய்வேன் என்று இந்த உறுதிமொழியும் இந்த ஒப்பந்தமும் செய்கிறேன் என்று ஆரம்பிக்கிறது. இது சில சமயம் இந்த ஒப்பந்தம் செய்து அந்த மருத்துவரும் இதன் அடியில் ஒப்பம் இட வேண்டும் என்றும் சில இடங்களில் கடைபிடிக்கப்படுகிறது. ஹிப்போக்ரட்டிஸ் மனிதனுடைய மருத்துவரையினுடைய லிமிட்டேஷன், அவர்களின் எல்லையை நன்றாக உணர்ந்திருக்கிறார். மந்திரக்கோள் வைத்திருப்பதைப் போல அவரால் எல்லா வியாதியையும் எப்போதும் குணப்படுத்த முடியாது என்பதையும் அவனுடைய எல்லையை பற்றியும் நன்றாக அறிந்திருக்கிறார். எனவேதான் அவர் அக்கார்டிங் டு மை எபிலிட்டி அண்ட் ஜட்ஜ்மெண்ட் என்று ஆரம்பிக்கிறார். அடுத்து கற்பித்த ஆசிரியர்களை தம் பெற்றோர்கள் சமமாக மதிக்க வேண்டும் என்கிறார். தேவைப்பட்டால் அவருக்கு பல உதவியும் செய்ய வேண்டும். மேலும் அந்த ஆசிரியருடைய குழந்தைகள் மருத்துவம் படிக்க வேண்டும் என்று விரும்பினால் அவர்களுக்கு காசு ஏதும் வாங்காமல் சொல்லித்தருவேன் என்றும் சொல்கிறார். அடுத்து நோயாளிகளின் உயிரை காக்க முடியாவிட்டால் கூட உயிரை போக்கும் மருந்துகள், விஷங்கள் ஆகியவற்றை கொடுக்கக்கூடாது என்கிறார். மேலும் மருத்துவ உதவி செய்வேன், ஆனால் ஒருபோதும் தீங்கு செய்ய மாட்டேன். எய்தர் ஹெல்ப் ஆர் டூ நோ ஹார்ம் என்பதே அவரை கொள்கைப்படுகிறது. அடுத்து நான் மருத்துவம் செய்ய நுழையும் வீட்டிலெல்லாம் அங்குள்ள பெண்களுக்கு ஒரு கண்ணிய குறையும் ஏற்படாத வரையில் நடந்து கொள்வேன் என்றும் சொல்கிறது. என் மருத்துவ நுட்பத்தை இந்த உறுதிமொழி ஏற்காத பிறர் யாருக்கும் சொல்லித்தர மாட்டேன் என்றும், வேண்டுமென்றே அநீதி செய்ய மாட்டேன், ஐ வில் நாட் டூ இன்டென்ஷனல் இன்ஜஸ்டிஸ் என்றும் இது கூறுகிறது. மேலும் இதை மீறி நடந்தால் மருத்துவ தொழிலுக்கே உரிய
மதிப்பு, மரியாதை, புகழ் போன்றவை எனக்கு கிடைக்காமல் போகட்டும் என்கிறார். இது இப்போது 1964 சிறிது திருத்தியமைக்கப்பட்டு மாடர்ன் ஹிப்போக்ரட்டிக் ஓத், நவீன ஹிப்போக்ரட்டிக் உறுதிமொழி ஆகிய கடைபிடிக்கப்படுகிறது. இதில் முதலில் சொன்ன அப்பல்லோ, ஈஸ்கிலிப்பஸ் போன்ற கடவுள்களின் பெயரை சொல்லாமல் I swear to fulfill to the best of my ability and judgment this covenant என்று தொடங்குகிறது. ஏனோ தெரியவில்லை, இந்த புரட்சி அல்லது பகுத்தறிவு. மேலும் இதில் என்ன சொல்லப்படுகிறது என்றால், எனக்கு தெரியாதவற்றை எனக்கு தெரியாது என்று சொல்வதில் எனக்கு ஏதும் வெட்கமில்லை. அந்த மாதிரி சமயங்களில் அதில் தேர்ச்சியுள்ள சக மருத்துவர்களின் உதவியை நாடுவதிலும் நான் வெட்கப்பட மாட்டேன் என்று சொல்கிறது. மேலும் முக்கியமாக நோயாளியின் பொருளாதாரத்தை பாதிக்கும்படி செய்யாமல் மனிதத்தன்மையுடன் நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும் என்கிறது. அடுத்து நோய் தடுப்பு முறையில் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ், அதிலும் கவனம் செலுத்துவேன் என்கிறது. மேலும் என்னுடைய கடமை சமுதாயத்தில் வலியோர்களுக்கும் மெளியோர்களுக்கும் ஆக வேறுபாடு காட்ட மாட்டேன். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொல்கிறது. மற்றும் மருத்துவம் செய்யும்போது உணர்ச்சி வசப்பட்டு அதிகப்படியான பரிசோதனைகள், மருந்துகள் கொடுக்க மாட்டேன். ஐ வில் நாட் டூ ஓவர் ட்ரீட்மெண்ட். மேலும் அதேபோல் தெரப்பட்டிக் நிஹிலிசம், அதாவது சாகத்தான் போகிறான் இவனுக்கு என்ன மருந்து கொடுத்து என்ன பயன் என்று பாதியிலேயே விரக்தியில் மருத்துவம் செய்வதை நிறுத்தக்கூடாது என்று இதன் மூலம் உறுதி செய்கிறேன். அடுத்து இது இப்படி என்னதான் மாடர்ன் ஹிப்போக்ரட்டிக் ஓத் என்று முடிந்தவரை திருத்தி அமைக்கப்பட்டாலும் சத்தியத்தை மீறுபவர்களுக்கு தண்டனை ஏதும் இருப்பதாக தெரியவில்லை. சாபம் கொடுக்கவும் சாமியார்களும் இல்லை. இருக்கிற சாமியார்களும் போலி சாமியார்கள். அவர்கள் கோயில் கட்டுவதிலேயே முறைகளாய் தவிர குணப்படுத்த அக்கறை இல்லை. எனவே பொதுவாக இந்த மாதிரி அத்துமீறல்களெல்லாம் மால் பிராக்டிஸ் என்று அழைக்கப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டனையோ ஈட்டுத் தொகையோ பெற்று கொள்ளலாம் என்ற அளவிற்கு இப்போது இந்த ஹிப்போக்ரட்டிக் ஓத் முடிந்து விடுகிறது என்பது நாம் எல்லாம் வெட்கப்பட வேண்டிய ஒன்றாகும். அடுத்து பொதுவாக சில குறிப்புகளை சொல்லலாம். இந்த ஈஸ்கிலிப்பஸ் என்ற கடவுள் கையில் வைத்திருக்கும் ஒரு தடி
ராட், அதை சுற்றியுள்ள ஒரு பாம்பு என்பதுதான் இன்று WHO ஆல் அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவ அடையாள குறியீடாகும். ஒரு தடியை சுற்றி 2 பாம்புகளும் ஒன்றுக்கொன்று பார்ப்பது போல், மேலும் மேல் பகுதியில் 2 இறக்கைகள் உள்ளதாக குறிக்கப்படுவதும் தவறு. மேலும் மருந்துத்துறை உள்ளவர்கள் ஒரு பாம்பு ஒரு கிண்ணத்தில் பால் குடிப்பதற்காக குனிவது போல் அல்லது பால் குடிப்பது போல் உள்ளதைத்தான் சிம்பல் ஆஃப் ஃபார்மசி என்று வைத்திருக்கிறோம். இந்த அப்பல்லோ என்ற கடவுள் மருத்துவத் துறையில் மட்டுமில்லாமல் வில்வித்தை துறையிலும் மற்றும் பல இசை போன்ற துறைகளிலும் வல்லவராக கருதப்படுகிறார். எனவேதான் அப்பல்லோ என்ற பெயரில் அமெரிக்கர்கள் சந்திரனுக்கு விண்வெளி கலம் அனுப்பியது. ஏனென்றால் இந்த அப்பல்லோ கடவுள் விடுகின்ற அம்பை போல் இந்த விண்கலம் சரியாக பூமியிலிருந்து நிலாவுக்கு போய் இறங்க வேண்டும் என்பதை குறிப்பதற்காகத்தான். அதுபோல மருத்துவமனைகளும் அப்பல்லோ என்ற பெயரில் இயங்குவது இவருடைய நோய் தீர்க்கும் ஆற்றலை அடிப்படையாக கொண்டது. அடுத்தது இப்படி கிரேக்க மருத்துவத்தை பார்த்துவிட்டு நமது மருத்துவ தந்தை யார் என்று பார்த்தால் அது தன்வந்திரி என்கின்ற மகாவிஷ்ணுவின் அவதாரமான தன்வந்திரியை தான் நாம் காண முடிகிறது. பெண் தெய்வங்கள் என்கின்ற போது துர்க்கையும் நமது மாரியாத்தாலும் தான் சொல்ல வேண்டும். இப்படியே ஹிப்போக்ரட்டிக் ஓத் மிகவும் ஒழுக்கத்தை பற்றி வலியுறுத்தி கூறுகிறது. ஐயன் வள்ளுவன் சொல்வதை கேட்போம். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்கிறார். அதாவது ஒழுக்கம் என்பது மாக்களிடமிருந்து மேன்மைப்படுத்தி மனிதன் ஆக்கினபடியால் ஒழுக்கத்தை உயிரை விடவும் பெரிதாக மதித்து இடைவிடாது கடைபிடிக்க வேண்டும் என்கிறார். எனவே ஐயன் சொல்லினபடியும் இந்த ஹிப்போக்ரட்டிஸ் என்ற கிரேக்க மருத்துவ தந்தை சொல்கின்றபடியும் நாம் கேட்டு பிணியற்ற வாழ்வு வாழ்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். வருகிறேன். வணக்கம்.